வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். செம்மணி சித்துபாதை இந்து மயானத்தில் இனம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் நேற்றைய தினம் 4 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 130 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 120 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் 29வது நாளாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று புதிதாக 4 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 இன்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதேவேளை 2ஆம் கட்டமாக கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரை 55 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு நடவடிக்கைகள் நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஜார் அனிதா, காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பான சட்டத்தரணி ஜே தற்பரன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீட தொல்லியல்துறை மாணவர்கள் ஆகியோரும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர். நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கணவனும் மனைவியும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். யாழில் தவறுதலாக உடையில் தீப்பற்றியதால் முதியவர் ஒருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பட்டினசபை வீதி மானிப்பாய் பகுதியை சேர்ந்த 95 வயதான சின்னமணி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் கடந்த 26ஆம் திகதியன்று சுருட்டு புகைப்பதற்கு பெற்று வைத்த தீக்குச்சியை தவறுதலாக அவர் அணிந்திருந்த ஆடையில் போட்ட நிலையில் தீப்பற்றியதில் அவர் தீக்காயங்களுக்கு உள்ளானார். பின்னர் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்சி என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்கு தான் முழுமையாக கட்டுப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கட்சியின் இன பிரச்சினை தீர்வு தொடர்பான விடயங்களை கையாள என கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர். இக்கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக குறிப்பிட்டு அவர் தனது விருப்பத்தை கட்சிக்கு முறையாக அறிவிக்க உள்ளதாகவும், எனினும் தனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்றும் வலியுறுத்தினார். மேலும் தன்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டவர் வழங்கிய தகவலுக்கு அமைய வவுனியாவில் நேற்று முன்தினம் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் நேரியகுளம் பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 728 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் திகதி கொழும்பில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி என்று போலீஸ் தரப்பு கூறுகின்றது. அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய கொழும்பில் இருந்து வவுனியா சென்ற புலனாய்வு
பிரிவு அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணைந்து வவுனியாவில் செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பிரதேசங்களில் இரு வீடுகளில் சோதனை மேற்கொண்டிருந்தனர். நேரியகுளம் வீடொன்றுக்கு அண்மையில் பிளாஸ்டிக் பீப்பாய் ஒன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கியின் ரவைகள், கை துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டன என்றும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய செட்டிக்குளம், நேரியகுளம் பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 728 துப்பாக்கி ரவைகள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளன என்றும் இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் என்றும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் செட்டிக்குளம் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் தேவையற்ற வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், ஆனால் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கம் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் நீண்ட காலமாக மக்களின் வரிப்பணத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் சுகபோகம் அனுபவித்து வருவது நியாயமில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதிகள் நாட்டுக்கு செய்த சேவைகள் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்புக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கப்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு. அத்துடன் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை ரத்து செய்யும் இந்த நடவடிக்கையை ஒரு பெசனாகவே மேற்கொள்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நியாயமான உரிமைகளை வழங்கி அநியாயமான விடயங்களை நீக்குவதில் பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க இந்த நாட்டு மக்களின் ஜனாதிபதி, அவருக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்றார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறவுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றம் நாளை முற்பகல் 9:30 மணிக்கு கூடுகின்றது. ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் நடாத்தப்படும். அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். மேற்படி தீர்மானத்துக்கு ஆதரவாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்க உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பனவும் ஆதரவாக வாக்களிக்க உள்ளன என்றும் தெரிய வருகின்றது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.